டேரக்டருடைய ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒரு டேரக்டரை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியல. நடிகரை மட்டும் சொல்லக்கூடாது, ஹிட்டான டேரக்டர்ஸ் பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரமாக பண்ணுறாங்க. இப்படி ஒரு பிளானடோட சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி இன்னைக்கு ப்ரொடக்ஷனே வேணாங்கிற அளவுக்கு ஓடுறாங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான். தனக்கு சப்போர்ட் பண்ணுற, தனக்கு ஜால்ரா போடுற, தன்னை தலைவான்னு கூப்பிட்ற டேரக்டர் கூட வச்சுக்கிறது, அவன் தோல்வி படமே எடுத்தாலும் அவனுக்கு திருப்பி இன்னொரு படம் கொடுக்குறது, இது விளங்குமா தமிழ் சினிமா? நான் எந்த குப்பையை எடுத்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் பின்னாடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. குட் பை அக்ரி அவங்களுக்கு லாஸ் விடாமுயற்சி அந்த எடுத்த லாஸ் அவங்களுக்கு. இப்போ இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, இப்படி ஒரு டேரக்டர் கூட வந்து இவர் தான் டேரக்டர்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யார் ஒத்துக்குவா? எடுக்கிறப்ப நான் ரெண்டு படம் எடுக்கிறேன், 500 நாள் ஷூட் பண்ணுறேன், 5000 ஜூனியர் அடிச்சு வச்சு பண்ணுறேன், ஒன் டவுசரை பூரா கழட்டி விட்டு அந்த ப்ரொடியூசர் என்ன ஆனா அடுத்த படம் எடுப்போன்னா இப்போ அவ்வளோ லாஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து எனக்கு பெரிய சம்பளம் உண்டுன்னு கேட்டுட்டு இருக்கிறேன். இந்த கதைக்கு தேவை ஆர்டிஸ்ட் முதல்ல போடுங்க. இந்த கதைக்கு விக்ரம் தேவையான்னு நீங்கள் முதல்ல தயாரிப்பாளர் முடிவு பண்ணணும். நீங்கள் பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்தால் நீங்கள் சம்பாரிச்சணும்னு நினைக்கிறது மாறிக்கிட்டே வருது. பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் லாஸ் ஆகிக்கிட்டே வருது, பட விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே வருது. இது தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா ஆரோக்கியமான அப்படியே பழையது கழிதலும் புதிதலும் மாதிரி உள்ளே வந்துடும். FT சினிமாஸ் எக்ஸ்க்ளூசிவ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சுபேர் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். சார், இப்போ தமிழ்ல மட்டும்தான் இந்த சாபக்கேடு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். ஆக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சா அப்படின்னு. இப்போ தெலுங்குல பார்த்தா அல்லு அர்ஜுன் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. நம்ம ஷாருக் கானோட ரெட் சில்லி வந்து அங்கே பெரிய படங்களும் பண்ணுவாங்க. அமீர் கான் அவரோட இதில் வந்து அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இல்லை நிறைய ஒரு ரூட்டடான ஸ்டோரிஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. மலையாளத்தில் பண்ணுறாங்க. மலையாளத்தில் எல்லா இப்போ துல்கர் சல்மான் வந்து காந்தா படத்தில் அவருமே ஒரு கம்பெனி. ஆமாம். ஸோ எல்லாருமே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே இருக்கிற ஹீரோஸால் ஏன் சார் இருக்க முடியல? இல்லை, இங்கேனா டீம் சரியாக செட் ஆகாது, ஃபார்ம் ஆகாது. இப்போ ஜெயம் ரவி இருந்தார்னா ஜெயம் கம்பெனி அவங்க அப்பா கம்பெனியில் பண்ணாங்க, சக்ஸஸாக பண்ணாங்க. ஏன்னா அவங்க அப்பா அங்கே இருந்தார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள், ஒரு எடிட்டராக இருந்து அப்புறம் டப்பிங் படங்கள் வாங்கி அதை ப்ரொடியூசர் ஆகி அதுக்கப்புறம் சொந்த படங்கள் எடுத்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், சினிமாவுடைய A to Z பார்த்தவர். யார் ஆர்டிஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், எப்போ டேட் வாங்கணும், அந்த படத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லா நாலேஜும் தெரிஞ்ச ஒரு நபர் இருந்ததுனால அவருக்கு அந்த பெருசாக சிக்கல் இல்லை. ப்ரொடக்ஷன் அவர் பார்த்துக்குவார், ஒரு டெய்லி நடிச்சு கூட வந்துடுவார். இப்போ நடிக்கவும் போயிட்டு ப்ரொடக்ஷன் இறங்குறப்ப இங்கே சிக்கலாது. மற்ற மாநிலங்களில் ஒரு டீம் இருக்கும். இப்போ டேரெக்டாகவே ஷாருக் கான் படம் ரெட் சில்லினா ரெட் சில்லியில் வந்து அவர் நேரடியாக போய் உட்காந்துருக்க மாட்டார். அதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, நம்பிக்கைக்குரிய ஆட்கள் கதை கேட்பாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. இப்போ துல்கர் சல்மான் ஒய்ஃப் தான் அங்கே வந்து பார்க்குறாங்க. இப்படி எல்லாத்துக்கும் ஆள் இருப்பாங்க. இப்போ டேரெக்டாக பார்க்க முடியாது. இங்கே அதுதான் ஒரு சிக்கல். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஸ்டுடியோ கிரீனாக இருக்கட்டும், ட்ரீம் மரியாதாக இருக்கட்டும், இவங்க கதை கேட்பாங்க, ஆர்டிஸ்ட் யாருங்கிட்ட அதோட ஒதுங்கிடுவாங்க. மீதி ப்ரொடக்ஷன் இறங்கி போய் பார்க்குறதெல்லாம் எஸ்ஆர் பார்ப்பார், இல்லாட்டி அவங்க ஞானவேல் பார்ப்பாங்க, அவங்க தான் பார்த்துக்குறாங்க. அப்போ டேரெக்டாக பார்க்க முடியாது. சரியான ஆட்கள் அமைஞ்சால் சரியாக அமையும், சரியான ஆட்கள் இங்கே அமையிறதில்ல. ரெண்டாவது நடிகராக இருக்கு. அவங்க என்ன கதை கேட்குறப்ப ஹீரோ ஓரியன்டாகவே கேட்பாங்க, எங்கெங்கே நமக்கு எக்ஸ்போஸ் ஆகணும், இந்த கதையில் ஹீரோயிசம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி தங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலே பார்ப்பாங்க. அடுத்த ஆர்டிஸ்டோடைய இது தெரியாது. அதனால தான் சிக்கல். ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் பண்ணுறாங்க அப்படின்னா கடமை கண்ணியை கட்டும் படம்னு ஒரு படம் பண்ணுறாரு, சத்யராஜை வச்சு பண்ணுறாரு, ஒரு மலையாள படத்தை வாங்கி பண்ணுறாங்க. அது முழுக்க நெகட்டிவ் ஹீரோ. அந்த நேரங்களில் சத்யராஜை வச்சு பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறார். தாமனல் நினைக்கல. அந்த படத்தில் கமல் நடிச்சிருந்தா அதை விட படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு நெகட்டிவ் ஹீரோ ரோல் அது. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு, இதில் வந்து நான் வேணா இவரை வச்சு பண்ணால் போதும் அப்படின்னு. அதை காக்கி சட்டையில் ஒரு வில்லன், இவர் ஹீரோ. ஆமாம், போலீஸ். ஆனால் இவர் வந்து அந்த அடுத்த படத்துக்கு இவர் ஹீரோவை பண்ணுறாரு. ஹீரோ அவரே கூட்டு வந்து அவரே கம்பெனியில் பண்ணுறாரு. அது ஓரளவுக்கு புரிஞ்சவங்க தப்பிச்சுக்கிடுவாங்க. இல்லை நானே பண்ணுறேன், எல்லாரும் 8 ரோல் நானே பண்ணுறேன், 9 கேரக்டர் நானே பண்ணுறேன், ஹீரோ ஓரியன்டாக தான் கதை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப மாட்டிக்குவாங்க. சார், நான் ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று பார்த்துருந்தேன் சார். நிறைய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தமிழ் சினிமா எக்ஸிபிட்டர்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க முன்னிறுத்தினது என்னென்னா வந்து ஆர்டிஸ்டோட சேலரி தான் வந்து இங்கே தமிழ் சினிமாவே வந்து அழிச்சிருச்சு. இப்போ தான் வந்து திரும்ப 2025க்கு அப்புறம் தான் வந்து எல்லாரும் இந்த ரெவன்யூ ஷேரிங்குள்ளே வராங்க, பர்சன்டேஜ் பேசஸில் படம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. உண்மைதானே சார்? ரெவன்யூ ஷேருக்குள்ளே ஏன் வந்திருக்காங்கன்னா பல பேருக்கு படமே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா யாரும் அவங்க வச்சு படம் எடுக்கல. கேட்குற சம்பளம், ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அடுத்த படத்துக்கு அவங்க கேட்குற சம்பளம் 10 கோடி மினிமம். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அப்படியே டபுள் ஆகுறாங்க சம்பளத்தை. அப்படிங்கும் போது எந்த தயாரிப்பாளர் இப்போ இருக்கிறாங்க விரலுட்டுங்க பார்ப்போம். ஏவிஎம்மாக இருக்கட்டும், சூப்பர் கிட்டாக இருக்கட்டும், யார் படம் பண்ணுறா? காலங்காலமாக ரெகுலராக லட்சுமி மூவி கம்பெனி இருந்துச்சு, அவங்களாம் படமே பண்ணுறதுல நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா சம்பளம் கொடுக்க முடியல. டேரக்டருடைய ஒரு படம் ஹிட் ஆகிட்டா ஒரு டேரக்டரை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியல. நடிகரை மட்டும் சொல்லக்கூடாது, ஹிட்டான டேரக்டர்ஸ் பண்ணுற அட்ராசிட்டி பயங்கரமாக பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா நீங்கள் எத்தனை நாள் படம் எடுப்பேன் சொல்ல முடியாது.
படத்தை போட்டு காமிங்களா, காமிக்க மாட்டேன். இதெல்லாம் சொல்ல முடியுமா நீங்கள்? நீங்கள் பாரதி ராஜாவெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் முதல் படம் பண்ண எஸ் ஏ ராஜ்கண்ணன் முதலாளிங்கிறாரு. அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு இதையும் சொல்லுவார் போய். அப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி என்னன்னா, நீங்கள் வந்து ஏவிஎம் மாதிரி நிறுவனங்கள்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஏவிஎம்லாம் படம் பூஜை போட்ட அன்னைக்கு படம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அன்றைக்கி வாங்கிடுவாங்க. காலையில் படம் பூஜை, ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் காலையில் படம் பூஜை, மத்தியானம் ஒரு ரூமில் மீட்டிங் நடக்கும், சாயங்காலம் ஆல் ஏரியா சோல்ட் அவுட் படம். இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனால் பொங்கலுக்கு கரெக்டாக 13 பெட்டி உங்களுக்கு வீட்டுக்கு தேட்டருக்கு போயிடும். இப்படி ஒரு பிளானடோட சினிமா எடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனி இன்றைக்கி ப்ரொடக்ஷனே வேணாங்கிற அளவுக்கு ஓடுறாங்கன்னா இங்கே நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் தான். நடிகர்கள் பண்ணுற ஒரு பக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆன டேரக்டர்ஸ் வந்து நான் எதனால் படத்தை முடிப்பேன்னு கேட்காதீங்க, பவுண்டோடு கேட்காதீங்க, ஆர்டிஸ்ட் நான் கேட்குற ஆர்டிஸ்ட்டை கொடுங்க, நான் எடுத்து வந்து பார்ப்பேன், நல்ல தீப்பி ரீஷூட் பண்ணுவேன். இது ஏதாவது பிளான் இருக்கா? சினிமாங்கிறது அதுவும் பணம் போடுற ஒரு விஷயம். அப்போ இது எல்லாம் சேர்ந்து தமிழ் சினிமாவை வேற ஒரு பக்கம் அழிச்சிட்டு போகுது. இப்போ நடிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தனக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான கதைகள் தேர்ந்தெடுக்கிறது, தனக்கு சப்போர்ட் பண்ணுற, தனக்கு ஜால்ரா போடுற, தன்னை தலைவான்னு கூப்பிட்ற டேரக்டர் கூட வச்சுக்கிறது, அவன் தோல்வி படமே எடுத்தாலும் அவனுக்கு திருப்பி இன்னொரு படம் கொடுக்குறது. இது விளங்குமா தமிழ் சினிமா? எத்தனையோ பேர் எவ்வளோ கதை வச்சிருக்கிறான், எவ்வளோ திறமையான நாட்கள் இருக்கான், யாரையுமே நீங்கள் பயன்படுத்துறது இல்லை. கதைகளாக்காங்க ஒரு டிபார்ட்மெண்ட் அழிச்சிட்டீங்க, ஸ்டோரிங்கிற ஒரு பேசவே காலி பண்ணிட்டீங்க. எனக்கு சப்போர்ட்டாக, எனக்கு சேஃப்டியாக, என்னை வந்து கஷ்டப்படுத்தாமல் வேலை வாங்கக்கூடிய டேரக்டர் வேணும், அவன் என்னை தலைவான்னு கூப்பிடணும், என் ரசிகனாக இருக்கணும், அவனுக்கு நான் 50 கோடி சம்பளம் வாங்கி தரேன், நான் எந்த குப்பையை எடுத்தாலும் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் பின்னாடி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இதுதான் பெரிய ஒரு சாபக்கேடு. இது மற்ற மாநிலங்களில் இல்லை, இது மாறிட்டு வருது தமிழ் சினிமாவில். எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, கதை நல்லாலும் தூக்கி குப்பையில் போட்டுருவோம், கதை நல்லாலும் உங்களை ஓட்டுவோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தது. ஒரு ரிலாக்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்த கட்டமாக என்ன பண்ணாலும் அதுதான் இப்போ வந்து உங்கள் ஷேரில் வந்து நிற்கிறாங்க. பட வாய்ப்பு இல்லையா? இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அடுத்த படம் அவர் கிடைக்கல, உச்ச நட்சத்திர நடிகர் வேறே அஜித் படமே சொல்கிறேன். அஜித் படத்துக்கு இன்னைக்கு ப்ரொடியூசர் வந்து தடுமாற்றத்தில் இருக்கிறாரு. ஏன்? குட் பை லேக்னி எடுத்த படம் வந்து அடுத்த படம் பண்ண முடியல, அவங்க மைத்ரியால் அடுத்த படம் பண்ண முடியல. குட் பை லேக்னி அவங்களுக்கு லாஸ் விடாமுயற்சி, அந்த எடுத்த லாஸ் அவங்களுக்கு. இப்போ இவ்வளோ சம்பளம் கேட்குறாரு, இப்படி ஒரு டேரக்டர் கொண்டு வந்து இவர் தான் டேரக்டர்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி யார் ஒத்துக்குருவா? 200 கோடி 150 கோடி 200 கோடி சம்பளம், டேரக்டருக்கு ஒரு 100 கோடி சம்பளம், 300 கோடி நீங்கள் முன்னாடியே வாங்கிடுறீங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கதை என்னன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்படிங்கும்போது யார் பண்ணுவாங்க? இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. இது எல்லா நடிகருக்கும் வரப்போகுது. பெரிய நடிகர்களை வச்சு படம் எடுத்தால் நீங்கள் சம்பாரிச்சேன்னு நினைக்கிறது மாறிக்கிட்டே வருது. பெரிய நடிகர்களுடைய படங்கள் லாஸ் ஆகிக்கிட்டே வருது, பட விமர்சனத்துக்கு உள்ளாகிக்கிட்டே வருது. இது தொடர்ந்து இப்படியே போச்சுன்னா ஆரோக்கியமான அப்படியே பழையது கழிதலும் புதுதலும் மாறவே உள்ளே வந்துடும். அப்போ நல்ல படங்கள் ஓடும். நல்ல படங்கள் ஓடுறதுக்கு சமயத்தில் நம்ம ரிசல்ட், இப்போ தலைவன் தலைவியாக இருக்கட்டும், குடும்பஸ்தனாக இருக்கட்டும், டிராகனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், சின்ன படங்கள், நல்ல கதையம்சம் உள்ள படங்கள் பெரிய லாபம் கொடுக்குது. அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக புது ஆட்கள் உள்ளே வந்துடுவாங்க. இந்த பிம்பத்தை கொஞ்சமாக அந்த பிம்பம் வந்து உடஞ்சிக்கிட்டே போகுது. இப்போ அது மிக விரைவில் நல்ல ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறேன். சார், இந்த முதல் பட டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து நிறைய ஹீரோஸ், இப்போ விஜய், அஜித் அவங்களோட இனிஷியல் டைம்ஸில் முதல் 30 படத்தில் 10-15 படம் வந்து புது டேரக்டர்ஸ் தான் சார் வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம். என்னென்னா வந்து நம்ம சியான் விக்ரம் வந்து 2 படம் பண்ணுறதா வந்து டாக் போச்சு. அதுக்கப்புறம் அது ஃபஸ்ட்டு 1 கேன்சல்னாங்க, இப்போ இன்னொரு படம் போச்சு, கேன்சல்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மடோன் அஸ்வினோட டைரக்ஷன் ஒரு படம் வீடியோலாம் வந்தது, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அந்த படமும் அப்படியே ஸ்டாப்பு. பிரேம்குமார் 96 பிரேம்குமார் அவரோட படமும் ஸ்டாப்பு. என்ன சார் ஹீரோஸ் எதிர்பார்க்குறாங்க? ஹீரோஸ்னால் ஹீரோ ஓரியன்டான சப்ஜெக்ட் சொல்லுங்கள். நான் அடித்தா 10 பேர் பறக்கணும், நான் அறுவாள் எடுத்தால் தீப்பறி. ஆனால் இவர் பிதாமகன் சேது அப்படி இருந்தார் ஒரு காலத்தில். செலக்டடாக காசிலாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடித்தார். கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா வச்சு நடித்தார். பிதாமகனில் ஒரு வெட்டியான் கேரக்டர் பண்ணார், வெரைட்டியான ரோல் பண்ணி தெய்வ திருமகள் வரைக்குமே அவரோட எக்ஸ்பெரிமெண்ட். ஆமாம். இப்போ என்னன்னா ஹீரோ ஓரியன்ட் கேட்குறாரு. பிரேம் ஒரு கதை பண்ணுறாரு, 96 பிரேம். அந்த கதையை வந்து ப்ரொடியூசர் சொல்கிறார். ப்ரொடியூசர் ரொம்ப சிலாகிச்சு அவரை பாராட்டி இந்த படம் பண்ணுவோன்றாரு. செயின்லாம் போட்டார். உள்ள விக்ரம் வர்றாரு. விக்ரம் வந்தோடனே கதையை மாற்ற சொல்கிறாரு, மாற்றுறாரு, திருப்பி போய் சொல்கிறாரு அந்த கதையை, எனக்கு அந்த கதை பிடிக்கலங்கிறாரு. என்னுடைய இதுக்கு இல்லை, தீனிக்கு இல்லை அந்த படம், என்னுடைய பில்டப்புக்கு இல்லைங்கிறாரு. அப்போ அந்த ப்ராஜெக்டே எனக்கு வேணும்னு ஒதுங்கிறார். பிரேம் 96 பிரேம் எப்படி படம் எடுப்பாருன்னு தெரியும். அவர் ஒரு ஃபீல் குட் படமாக பண்ணுறாரு. விக்ரம் கேரியர்லேயே ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அந்த படம். நடிச்சிருந்தாங்கன்னா விக்ரம் ஒரு நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது, வித்தியாசம் பண்ணக்கூடியவர். விக்ரமும் பிரேமும் சேர்ந்து பண்ணுறப்ப அந்த வேறு ஒரு டைமென்ஷன், எப்படி ஒரு மையர்கள் இன்றைக்கி வரைக்கும் சொல்லப்படக்கூடிய படம் மாதிரி இன்னொரு வெர்ஷன் படமாக வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல். இப்போ நான் ஒரு பெரிய சமீபத்தில் நடந்த எந்த படமும் விக்ரமுக்கு ஓடலைங்கிறது தான் பெரிய கூடுதல் தகவல். சமீபத்தில் அந்த வீர தீர சூரன் எடுத்தாங்களே, அந்த படம் பண்ணதெல்லாம் வந்து பெரிய அட்ராசிட்டி. எப்படின்னா ஒரு படம் எடுக்கல, அவங்க 2 படம் எடுத்து இன்னொரு படத்தை 2 படம் எடுத்து
2வது படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணி 2வது படமும் ஓடல. இப்போ முதல் படமும் ஒன்று பெட்டியில் கிடக்கு. இது யார் உங்களை 200 நாள் 250 நாள் 500 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அந்த ப்ரொடியூசர் நீங்கள் படம் எடுத்து போகிறாங்க இனிமேல் யார் உங்களை எடுக்க சொன்னாது? ஒரு சின்ன படம் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், அடுத்த படம் போடுச்சுன்னா அடுத்த படம் பண்ணுங்கள். எடுக்கிறப்ப நான் 2 படம் எடுக்கிறேன், 500 நாள் ஷூட் பண்ணுறேன், 5000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறேன், ஒன் டவுசரை பூரா கழட்டி விட்டு அந்த ப்ரொடியூசர் என்ன ஆனால் அடுத்த படம் எடுத்து போனால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். கடனை கட்டாமல் தலைவராக தான் அலைவானுங்க. இப்போ அவ்வளோ லாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து எனக்கு பெரிய சம்பளம் கொடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. யார் வருவா உங்களுக்கு? இது எல்லா நடிகரும் பண்ணுறாங்க. எல்லா நடிகரும் தான் பண்ணுறாங்க. இவங்களை ஏன் தேடி போகிறாங்கன்னு ப்ரொடியூசர்னு தெரியல. பிஸ்னஸும் கிடையாது, படமும் ஓடலை. சொல்கிறேன், டேரக்டரை மாற்றின்றீங்க, இன்னொரு டேரக்டரை மாற்றின்றீங்க, நான் சொல்கிறது தான் ஹீரோன்றீங்க, நான் சொல்கிறது தான் கதைன்றீங்க. இவ்வளோவுக்கும் ஏன் வளைஞ்சு போகிறாங்க? அப்போ இவங்க படத்துக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது. இவங்க ப்ரொடியூசர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்குது, அதை வச்சு நம்ம ஓட்டிடலாம்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளோ நாளைக்கு ஓட்டுவீங்க? பெரிய பெரிய நாடு நட்சத்திரங்கள் படங்களுமே இன்றைக்கி 2வது நாள்லேயே கழிவுகளை ஊற்ற ஆரம்பிச்சிடாங்க. அப்படியே உட்காந்துருது. அப்படிங்கும்போது இதெல்லாம் மாற்றி நல்ல கதை தான் முக்கியம். கதையோடைய படங்கள்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் உள்ளே வந்தாங்கன்னா அந்த கதைக்கு தேவை ஆர்டிஸ்ட் முதல்ல போடுங்க. இந்த கதைக்கு விக்ரம் தேவையான்னு நீங்கள் முதல்ல தயாரிப்பாளர் முடிவு பண்ணணும். ஒரு டேரக்டர் காசு சொல்கிறாரா, இந்த கதைக்கு இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பார், விக்ரம்மா ஓகே, இல்லாட்டி இந்த இதில் சூர்யா பண்ணுறாரோ ஓகே, கார்த்தி பண்ணுறாரோ ஓகே, ஜெயம் ரவிக்கு இந்த கதை ஷூட் ஆகும்னா அவங்கள வச்சு பண்ணுங்கள். நீங்கள் ஹீரோ டேட் கிடச்சிருக்குன்றதுக்காக கதை கேட்கக்கூடாது. இந்த செட்டப்பை மாற்றிட்டாங்கனாலே தமிழ் சினிமா தப்பிச்சிரும். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்பான்டேனியஸாக நானும் கேட்டேன். நீங்கள் எல்லாத்துக்குமான அப்டேட்டும் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார்.